கார் கம்பெனி வச்சிருக்கீங்க. வழக்கத்தோட நான் கொஞ்சம் பெரிய காரா ஆர்டர் பண்றேன். ஆனா பிரச்சனை என்னன்னா வெளியே எடுக்கும்போது டோர் வந்து மேல உடைச்சிடும். என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு சுவரை உடைக்கணும், இல்லைன்னா ரீஅசெம்பிள் பண்ணுங்க. 1/2 மணி நேரத்துல என்ன பண்ணுவீங்க? செவரே உடைக்கணும். அது இன்னும் கொஞ்சம் மேல ஏத்திட்டா முடிஞ்சிருச்சுல. ஷெட் ஏத்திக்குவேன். இதுதான் ஆன்சர். எப்படி வெளியே எடுப்பீங்க? ஷெட் மேல இருக்கிற செவரும் உடைக்க மாட்டேன், காரே ரீஅசெம்பிள் பண்ண மாட்டேன். பிகாஸ் நீங்க அதை ஆர்டர் பண்ணிட்டீங்க. செவரு உடைச்சா எனக்கு லாஸ், காரை குறைச்சா உங்களுக்கு லாஸ். நான் ஷெட் ஏத்திடுவேன் பெருமை. அவன் இன்னும் திருந்தலமா. நீங்க எவ்வளவு பெரிய கார், நான் வந்து நீங்க லைக் புல்டோசர் வித்தா மட்டும்தான் என்னால வைக்க முடியும். ஹாஃப் அன் ஹவர் டைம் இருக்குதா, நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா லைக் காரோட ஏர் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் குறையும். சோ வெளியே போயிட்டு நான் ஏர் ஃபில் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? எப்படி இவ்வளவு ஸ்மார்ட் ஆன்சர்? ப்ராப்ளம் நீட் சொல்யூஷன். ஆமா, கரெக்டா ஆன்சர். நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு காந்தி தாத்தாலாம் தெரியுமா? தெரியுமே. நல்லா தெரியுமா? இப்போ வந்து காந்தி தாத்தா கிட்ட வந்து 100 ரூபாய் இருக்கு. ஓகே, 20 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கிட்டாரு, 30 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டாரு, 50 ரூபாய்க்கு முடி வைத்தாரு. பாக்கி எவ்வளவு இருக்கும்? அவர்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கும், காலி ஆயிருக்கும். நீ என்ன சொல்ற? செலவு பண்ணி எவ்வளவு இருக்கும்? ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கும்ல. எப்படி இவ்வளவு ஸ்மார்ட் ஆன்சர் பண்ணீங்க? எனக்கு புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. 30 rupees செலவு பண்ணிட்டாரு, 50 rupees ஒரு செலவு பண்ணிருக்காரு, 21 பண்ணிருக்காரு. So 100 finish. பாக்கி இருக்கும் அவர்கிட்ட. பாக்கி என்ன இருக்கும்? மண்டல முடியே இருக்காது. இல்ல இல்ல, அவர் 50 ரூபாய் அப்படியேதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மண்டையில முடியே இல்லல்ல, அவருக்கே முடிய இருக்க போறாரு. அதான் கரெக்டா நான் மேபி மேபி 50 போயிருச்சு, 20 போயிருச்சு, 30 போயிருச்சு. செலவு போக எவ்வளவு இருக்கும்? கடுப்பேத்துறார் மயிலாட். 100 யூஸ் ஆயிருச்சு. யூஸ் ஆயிருச்சு, ஆனா ஒண்ணுமே இருக்காது. அவருக்கு ஹேர் கட்டோட அவசியம் இல்ல. So அதனால 50 rupees சேவ் ஆயிடும். 50 ரூபாய்ஸ் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு காந்தி தாத்தாலாம் தெரியுமா? நல்லா தெரியுமா? ஷோரா? ஷோர். சரி, இப்போ வந்து காந்தி தாத்தா கிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கு. 20 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டாரு, 30 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கிட்டாரு, 50 ரூபாய்க்கு முடி வைத்தாரு. பாக்கி எவ்வளவு இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க. 100 ரூபான்னு நல்லா தெரியுமா? தெரியும். பாத்திருக்கீங்களா? அந்த ஆன்சர் அந்த 100 ரூபாய் நோட்ல இருக்கும். நிதானமா பதில் சொல்லுங்க. 100 rupees காலி தானே. 50 என்னடி சொல்ற? 30 20னா டோட்டல் 100. 100 அப்ப காலி ஆயிரும்ல. பேலன்ஸ் எப்படி இருக்கும்? எப்படி இவ்வளவு ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்ணீங்க? பிகாஸ் நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட். பிகாஸ் இன்ஜினியரிங் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டான ஆன்சர் நீங்களே சொல்லுங்க. பை பை, டாடா, குட் பை. அந்த கிட்ட வந்து 100 ரூபாய் இருக்கு. 20 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டாரு, ஓகே. 30 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கிட்டாரு, 50 ரூபாய்க்கு முடி வெட்டாரு. ஓகே, காந்தி தாத்தா செத்ததுக்கு அப்புறம் தானே நோட்லயே போட்டோ போட்டாங்க. நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. செத்ததுக்கு அப்புறம் தான் நோட்டே போட்டாங்க. காந்தி தாத்தாவுக்கு முடி வெட்டுற வேலை இருக்காது. இருக்காது, அதனால அதை லெஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். எவ்வளவு இருக்கும் பாக்கி? ஒண்ணும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் காந்தி தாத்தா போட்டோ கூட நோட் அடிச்சாங்க. எவ்வளவு இருக்கும்னா உங்களுக்கு 20 30 50 போக பேலன்ஸ் 50 இருக்கும். 50 நீ என்ன சொல்ற? இருக்கும். 50 இருக்கும். எப்படி இவ்வளவு ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்ணீங்க? இல்ல இல்ல, நீங்க ஏதோ கோளாறு கொடுக்குறீங்க. ஆமா, அவருக்கு தான் முடியல, அதனால முடி வெட்டுறதுக்கு வேலை இல்ல. அதனால அந்த செலவு மிச்சம் தானே. செலவு மிச்சம். ஆமா, இந்த ஆன்சர் என்னன்னா பாக்கி வந்து 50 ரூபாய் இருக்கும். ஓ, அதை இப்படி கூட சொல்லலாமா? ஆமா 20 ஆன்சர் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா, குட் பை.